இரு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் பெயிண்டருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுச்சேரி மூலக்குளம் ஜே நகரை சார்ந்தவர் பெயிண்டர் சதீஷ் என்கின்ற சதீஷ்குமார், வயது 30. இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு 16 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ரெட்டியார்பாளையம் போலீசார் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி சுமதி, இந்த வழக்கில் குற்றம் நிரூபணமானதால் பெயிண்டர் சதீஷிற்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் இழப்பீடு அளிக்கவும் நீதிபதி அரசிற்கு பரிந்துரை செய்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரியில் 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.14 லட்சம் இழந்திருக்கிறார்கள். புதுச்சேரியை சார்ந்தவர் ஃபேஸ்புக் மூலமாக நண்பராக பழகி அடையாளம் தெரியாத நபரின் பரிந்துரையின் அடிப்படையில் பர்னிச்சர் ஆர்டர் செய்துள்ளார். பின் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் பர்னிச்சரை டெலிவரி செய்ய முன்பணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து அவர் ரூபாய் 96,000 செலுத்திய நிலையில் ஆர்டர் செய்த பொருள் வீட்டிற்கு வரவில்லை. அதன் பின்பு மர்ம நபரை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. அதேபோல புதுச்சேரியை சார்ந்த பின் 7,800, முத்தரையர்பாளையத்தை சார்ந்த பின் 5,000, புதுச்சேரியை சார்ந்தவர் 6,000 என 4 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,14,800 இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மாநிலத்தில் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு ரூபாய் 1.5 லட்சம் வரை பணமில்லா சிகிச்சை திட்டம் செயல்பாட்டில் உள்ளது என்று கலெக்டர் குலோத்துங்கன் தெரிவித்தார். பிரதமரின் பணமில்லா சிகிச்சை திட்டம் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு முன் இந்த திட்டம் கடந்த 2025ஆம் ஆண்டில் முதல்வரால் துவங்கப்பட்டது. இதில் காப்பீடு செய்யப்படாத வாகனங்கள் மற்றும் அடையாளம் தெரியாத வாகனங்கள் தொடர்பான விபத்து வழக்குகளுக்கான நிதி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் மூலமாக இந்திய ரிசர்வ் வங்கி வழியாக கலெக்டரின் கணக்கிற்கு நேரடியாக அனுப்பப்படுகிறது. இதுவரை மொத்தம் ரூபாய் 12 லட்சம் பெறப்பட்டுள்ள நிலையில் அதில் 46 அரசு மருத்துவமனை வழக்குகளுக்கு 6,65,094 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஒருவருக்கு ரூபாய் 19,200 என மொத்தமாக ரூபாய் 6,84,294 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இனி விபத்தில் பாதிக்கப்பட்டவர் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் ரூபாய் 1.5 லட்சம் வரை பணமில்லா சிகிச்சை பெறலாம். விபத்து ஏற்பட்ட உடனடியாக தாமதமின்றி சிகிச்சை கிடைப்பதே பாதிக்கப்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் பொருளாதார சுமையை குறைக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டது. கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் சார்பில் சுமார் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக ஒரு வெப்ப காப்பகம், 20 காற்று மெத்தைகள் மற்றும் தலையணைகள் வழங்கப்பட்டன. இந்த உபகரணங்களை மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயகுமார் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜேஷ் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்வில் ரவுண்ட் டேபிள் அமைப்பின் தலைவர் மூர்த்திகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயன், சமூக சேவை அமைப்பாளர் கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நன்கொடையை வழங்க உறுதுணையாக இருந்த கொடையாளர்கள் கார்த்திக் மற்றும் முகேஷ் ஆகியோரும் பங்கேற்றனர். சமூக நலன் மற்றும் பொது சுகாதார மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு ரவுண்ட் டேபிள் அமைப்பு தொடர்ந்து பல்வேறு சேவைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாகவே இந்த 1 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகர் தேர்தல் ஜூலை 2ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் அமைச்சர்களாக என்ஆர் காங்கிரஸை சார்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ், ராஜவேலு, சிவக்குழுந்து, பாஜக சார்பில் நமச்சிவாயம், ராஜசேகர் ஆகியோர் பதவியேற்றுள்ளனர். இவர்களுக்கு இதுவரை இலாக்கா ஒதுக்கவில்லை. ஓரிரு நாளில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. இந்நிலையில் வரும் ஜூலை 2ஆம் தேதி சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய சபாநாயகர் தேர்விற்கு பிறகு ஜூலை 9ஆம் தேதி சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஆளுநர் கைலாசநாதன் உரையாற்றுகிறார். தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறுகிறது.
ஜூலை 16ஆம் தேதி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம், மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு முன்பு புதுவை சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி 5 மாத செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். தற்போது சட்டசபையில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். ஆசிரியர் பணி நியமனத்தின் போது ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை மதிப்பெண் அளிக்கும் வகையில் அரசாணையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பால சேவிகாக்கள், கணினி அறிவியல் பயிற்றுநர்கள் பணிநிரந்தரம் செய்ய வேண்டி இந்த ஆண்டு துவக்கத்தில் தொடர் போராட்டம் நடத்தினர். ஆனால் அரசு இவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் ஓராண்டிற்கு பணி நீடிப்பு வழங்கியது. இவர்களுக்கு ஆசிரியர் பணி நியமனத்தின் போது முன்னுரிமை மதிப்பெண் அளிக்கும் வகையில் அரசாணைகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆளுநர் உத்தரவின் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறையின் சார்பு செயலர் வெர்பீனா ஜெயராஜ் ஆணை பிறப்பித்துள்ளார். அரசு பள்ளிகளில் தற்காலிகமாக பணியாற்றிய அனுபவமுள்ள ஆசிரியர்களுக்கு அவர்கள் பணிபுரிந்த ஒவ்வொரு முழு ஆண்டிற்கும் 1% அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் வரை 5% முன்னுரிமை மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உப்பளம் தொகுதியில் 5வது முறையாக வெற்றி பெற வைத்த தொகுதியின் மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் வீடு வீடாக சென்று லட்டு வழங்கி நன்றியை தெரிவித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் 5வது முறையாக ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த தொகுதி மக்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் அவர்கள் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உப்பளம் தொகுதி வீரர்வெளி வார்டு பகுதியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்து லட்டு வழங்கி நன்றி தெரிவித்து வருகிறார். அப்போது உப்பளம் தொகுதியின் இழந்த பெருமையை மீட்டெடுக்கவும், உப்பளம் தொகுதியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் என் மீது நம்பிக்கை வைத்து சட்ட ரீதியாக பணி செய்யும் உரிமையை எனக்கு வழங்கிய மக்களுக்கு நன்றியையும் தெரிவித்தார். உப்பளம் தொகுதியை சார்ந்த முதியவர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை தற்காலிக சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக உப்பளம் தொகுதிக்குட்பட்ட முதியவர்களுக்கு விலையில்லா போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்கம், கம்பன் கலையரங்கம், வக்வாரியம் உட்பட பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் தற்காலிக சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் மற்றும் தொகுதியின் அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்திய மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மக்கள் மீது கடும் சுமையை திணித்ததன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் தாறுமாறாக உயர்ந்துள்ளது. எனவே விலைவாசி உயர்வை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும், மக்கள் விரோத கொள்கைகளை கைவிட வேண்டும், மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டும், தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை கைவிட வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்களை அதிகரித்து அதற்கான கூலியை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர கமிட்டி உழவர்கரை குழு சார்பில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஎம் நகர கமிட்டி செயலாளர் ஜோதி பாசு, உழவர்கரை நகர கமிட்டி செயலாளர் ராம்ஜி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மாநில செயற்குழு உறுப்பினர் சுதா சுந்தர்ராமன் உட்பட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மீன்பிடி விசை படகுகளுக்கு தடையின்றி டீசல் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று படகுகளின் உரிமையாளர்களிடம் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் படகில் மீன்பிடிக்க கடலுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்படும் நிலை உருவானது. இதனையடுத்து புதுச்சேரி மீன்பிடி துறைமுக விசைப்படகு உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் தடையின்றி மீன்பிடி தொழில் செய்ய டீசல் கிடைக்க நடவடிக்கை எடுக்க கோரி முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளித்தார்.
மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி மீன்வளத்துறையின் இயக்குநர் இஸ்மாயில் மற்றும் கான்பேட் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் ஐயப்பன் ஆகியோரை அலுவலகத்திற்கு அழைத்து ஆலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் மீனவர்கள் மீன்பிடிக்க தங்கு தடையின்றி கான்பேட் நிறுவனம் மூலமாக நாள்தோறும் டீசல் வழங்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து படகு உரிமையாளர்கள், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், சிவக்கொழுந்து, ராஜவேலு, வையாபுரி மணிகண்டன், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். கோடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய கழிப்பறை வளாகத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் திறந்து வைத்தார். புதுச்சேரி அருகே உள்ள கோடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சார்பில் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பறை வளாகத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் ரொட்டேரியன் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கழிப்பறை வளாகத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கல்வி உபகரணங்கள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ஊக்க பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், ஊஸ்ட் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சங்கர்பாபு ரெட்டியார், காங்கிரஸ் மாநில செயலாளர் கோனேரி லோகையன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் லோகையன், ரோட்டரி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் 20 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாத ஆர்வி நகர் மொட்டைத்தோப்பு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுத்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஆர்வி நகர் மொட்டைத்தோப்பு பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். தேர்தல் பிரசாரத்தின் போது அப்பகுதிக்கு சென்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் அப்பகுதி மக்கள் சிமெண்ட் சாலை அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து மக்களின் கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்தார். தற்போது அந்த பகுதியில் சாலை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலமாக நீண்டகால கோரிக்கை நிறைவேறியதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றியை தெரிவித்தனர். மேலும் புதிய சாலை உயரமாக அமைக்கப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள கோவில் தாழ்வான நிலையில் இருப்பதாகவும் மழைக்காலங்களில் மழைநீர் கோவிலுக்குள் புகும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். எனவே கோவிலை சீரமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட லெனின் நகரில் அடைப்பட்ட வாய்க்காலை சுத்தம் செய்ய உதவிய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டினர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள லெனின் நகரில் வாய்க்காலில் குப்பைகள் தேங்கியதால் கழிவுநீர் செல்ல முடியாமல் துர்நாற்றம் வீசியதுடன் கொசு தொல்லையும் அதிகரித்ததாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் பொதுமக்கள் முறையிட்டனர். இதனையடுத்து அவரது அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாக பணியாளர்கள் அனுப்பப்பட்டு வாய்க்காலில் தேங்கியிருந்த குப்பைகள் அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. விரைந்து நடவடிக்கை எடுத்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டதற்காக அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் மற்றும் 45 அடி சாலைகள் வாய்க்கால்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக சுத்தம் செய்யப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கட நகர் 4வது குறுக்கு தெரு மற்றும் 45 அடி சாலையில் உள்ள வாய்க்கால்கள் குப்பைகள், மண் மற்றும் செடிகளால் அடைத்துக் கொண்டு துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசுவாமி ஆகியோர் நேரில் சந்தித்து ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் அடிப்படையில் வாய்க்கால்களில் ஏற்பட்டிருந்த அடைப்புகளை அகற்றும் பணிகள் இன்று மேற்கொள்ளப்பட்டு முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டது. புகார் தெரிவித்த மறுநாளே அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை எடுத்ததுடன் வாய்க்கால் சுத்தம் செய்யப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர்.
இஸ்லாமிய நாட்காட்டியின் புனிதமான முதலாவது மாதமான மொஹராம் திருநாளை முன்னிட்டு உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மொஹராம் என்பது வெறும் நாட்காட்டியின் தொடக்கம் மட்டுமல்ல, அது அநீதிக்கு எதிராகவும் உண்மை மற்றும் நீதிக்காகவும் தங்களின் உயிரையே தியாகம் செய்த இமாம் ஹுசைன் அவர்களின் உன்னதமான தியாகத்தை நமக்கு நினைவூட்டும் புனிதமான மாதமாகும். இந்த நன்னாளிலும் வரும் புதிய இஸ்லாமிய ஆண்டிலும் நம்மிடையே சகிப்புத்தன்மை, அமைதி, மனிதநேயம் மற்றும் சமூக நல்லிணக்கம் மேலோங்கட்டும். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் தியாகம் செய்ய துணியும் நல்லெண்ணம் நம் அனைவர் மனங்களிலும் மலரட்டும். அனைவருக்கும் எங்களது இனிய மொஹராம் மற்றும் இஸ்லாமிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காரைக்கால் மாவட்டம் தலத்திரு பகுதியில் அமைந்துள்ள பழமையான தூய அந்தோணியர் ஆலயத்தில் அலங்கார தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியரை தரிசித்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். காரைக்கால் தலத்திரு தூய அந்தோணியர் ஆலயம் பல ஆண்டுகளாக வரலாற்று சிறப்புமிக்க வழிபாட்டு தலமாக இருந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயத்தை புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்து புதிய ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் சிறப்பு திருப்பலிகள், ஜெப நிகழ்ச்சிகள் மற்றும் ஆன்மீக வழிபாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி இன்று நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்கள் மற்றும் மின்னொளி அலங்காரங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோணியரின் திருச்சுரூபம் எழுந்தருளி செய்யப்பட்டு தேர்பவனி தொடங்கியது. ஆன்மீக குருமார்களான பன்னீர்செல்வம், சாமுவேல் மற்றும் கோட்டுச்சேரி பங்குத்தந்தை ஆரோக்கிய ஜான் ராபர்ட் ஆகியோர் புனித அந்தோணியரின் திருசுரூபத்தை மந்தரித்து ஆசீர்வதித்தனர். பின்னர் மின்விளக்குகளால் ஜொலித்த அலங்கார தேர்பவனி ஆலயத்தை சுற்றியுள்ள முக்கிய வீதிகள் வழியாக பக்தி முழக்கங்களோடு நடைபெற்றது. இந்த தேர்பவனிகள் தலத்தேரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான கிறிஸ்துவர்கள், கிராம முக்கியஸ்தர்கள், பங்கு மக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியரை தரிசித்து குடும்ப நலன், அமைதி மற்றும் வளமை வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். காரைக்காலில் கட்டப்பட்டு வரும் ஜிப்மர் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை புதுச்சேரி அரசின் அமைச்சர் ராஜசேகரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காரைக்காலில் அமைந்துள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தை அமைச்சர் ராஜசேகரன் காரைக்கால் மாவட்ட பாஜக நிர்வாகிகளோடு இணைந்து பார்வையிட்டார். முதலில் செயல்பாட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியை பார்வையிட்ட அமைச்சர் கல்லூரி இயக்குநர், முதல்வர் மற்றும் பேராசிரியர்களை சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து கல்லூரி வளாகத்திற்கு அருகில் கட்டப்பட்டு வரும் புதிய மருத்துவமனை கட்டிட பணிகளையும் ஆய்வு செய்தார். அப்போது கட்டுமான பணிகளின் முன்னேற்றம் குறித்து மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகள் அமைச்சருக்கு விரிவாக விளக்கம் அளித்தனர். இந்த ஆய்வில் பாஜக காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செயலாளர் துறை சேனாதிபதி, திருநள்ளாறு தொகுதியின் தலைவர் பாலமுருகன் உள்ளிட்ட திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் கீழகாசக்குடி அருள்மிகு சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் கீழகாசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தீமிதி திருவிழாவை ஒட்டி கடந்த 7ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தம், 12ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் பூச்செறிதலுடன் தீமிதி திருவிழாவும் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றன. தீமிதி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்ண வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக வந்து தீக்குழி அருகே அம்மன் எழுந்தருளியதை அடுத்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் விரதமிருந்து தீமிதித்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். இத்தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனை புத்தகத்தை கல்லூரி முதல்வரிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் வழங்கினார். இந்திய திருநாட்டின் பாரத பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால சாதனை ஆட்சியை பாராட்டும் வகையில்
நாடு முழுவதும் இருவார சேவா தின பிரசார இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பாஜக மாநில முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாநில நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் பொதுமக்களை சந்தித்து பிரதமரின் சாதனைகளை விளக்கி கூறி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தலைமையில் கலித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் கதிர்வேலை சந்தித்து பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால சாதனை விளக்கம் புத்தகம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, கல்லூரி கணினித்துறை தலைவர் வைத்தியலிங்கம், உடற்கல்வி இயக்குநர் அன்பழகன், கணிதத்துறை இணை பேராசிரியர் காளிமுத்து மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை பகுதியில் முஸ்லிம் சமூகத்தினருக்கு ஏற்ப தனியாக இடுகாடு ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோரிக்கை விடுத்துள்ளது. திருபுவனை முஸ்லிம் சமூகத்தினருக்காக 2015ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட இடுகாடு நிலம் தாழ்வான பகுதியில் இருப்பதால் மழைக்காலங்களில் கல்லறைக்குள் நீர் புகுந்து சிரமம் ஏற்படுவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சினை 10 ஆண்டுகளாக நீடித்து வருவதாக கூறிய அமைப்பின் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து மனு அளித்தனர். பயன்படுத்த ஏற்ற உயரமான அரசு புறம்போக்கு நிலத்தை முஸ்லிம் சமூகத்திற்காக உடனடியாக ஒதுக்கி நீண்டகால கோரிக்கைக்கு நிரந்தர தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியை சார்ந்த மூத்த ஓவியரும் கலைமாமணி விருது பெற்றவருமான குமார் தண்ணீரில் வரையப்பட்ட வித்தியாசமான விஜய் ஓவியத்தின் மூலமாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. முதலைப்பட்டியை சார்ந்த ஓவியர் குமார் 1980களில் இருந்து ஓவியத்துறையில் தனித்துவமான அடையாளத்தை பதித்தவர். அக்காலகட்டத்தில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன், பிரபு, டி ராஜேந்தர் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களின் பிரம்மாண்ட கட்டவுட்டுகளை வடிவமைத்து புகழ்பெற்றவர். அவரது கலை படைப்புகள் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜயன் பிறந்தநாளை முன்னிட்டு தண்ணீரை ஓவிய களமாக கொண்டு மிக தத்ரூபமாக விஜயின் உருவப்படத்தை வரைந்துள்ளார். இந்த வித்தியாசமான கலை படைப்பு அவரது ஓவிய கூடத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. தண்ணீரில் உருவாக்கப்பட்ட இந்த ஓவியம் கலை ஆர்வலர்கள் மற்றும் விஜய் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திரளானோர் நேரில் வந்து ஓவியத்தை பார்வையிட்டு ஓவியர் குமாரின் திறமையையும் கலைநயத்தையும் பாராட்டி செல்கின்றனர். தனித்துவமான கலை வெளிப்பாட்டின் மூலமாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ள கலைமாமணி குமாரின் இந்த முயற்சி சமூக வலைதளங்களிலும் கவனம் பெற்று வருகிறது. மங்கலம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முதல்வர் விஜயின் 52வது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம், இரத்த தான முகாம்கள் மற்றும் சமூக நல பணிகளை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மங்கலம் தொகுதி 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தொகுதியின் தலைமை கழக நிர்வாகி சுகுமார் மற்றும் தொகுதியின் வேட்பாளர் சத்யா மாணிக்க வாசகன் ஆகியோர் தலைமையேற்று ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு, கணுவாப்பேட்டை, மங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு இலவச புடவைகள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டன. மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதானமும் நடைபெற்றதுடன் உருவையாறு 4 முனை சந்திப்பு பகுதியில் சமபந்தி விருதும் வழங்கப்பட்டு திரளான பொதுமக்கள் பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சிகளில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை உறுதி செய்து மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நேரடியாக பார்வையிட்டதுடன் அதன் தரத்தை உறுதி செய்வதற்காக உணவையும் சுவைத்து பார்த்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம், ஊட்டச்சத்து மற்றும் உணவு தயாரிப்பு முறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்.
மதிய உணவில் பயன்படுத்தப்படும் அரிசி, காய்கறிகள், முட்டைகள் உள்ளிட்ட பொருட்கள் தரமானவையா என்பதையும் ஆய்வு செய்து உறுதி செய்தார். அதேபோன்று ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளிலும் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அவ்வப்போது தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு கண்காணிக்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தெரிவித்தார். புதுச்சேரி அருகே நடைபெறும் திருமண விழாவில் பங்கேற்க வருகை தந்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள பட்டானூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் ஹாலில் நடைபெறவுள்ள திரைப்பட இயக்குநர் கௌதம் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க வருகை தந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், வானூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் கௌதம் ஆகியோர் தலைமையில் கோட்டக்குப்பம் பகுதியில் சாலையின் இரு புறங்களிலும் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான திமுக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு உற்சாகத்தை வெளிப்படுத்தினர்.